இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மீகாவின் புஸ்தகம், மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம். இது நிறைய பேருக்கு இந்த வசனம் தெரியும். 7வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 7வது அதிகாரம் 15வது வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆண்டவர் இங்கே ஒரு அழகான வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வார்த்தை தெளிவாய் புரியும். ஏன்னா எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வந்தவர்கள், அவர்கள் முற்பிதாக்கள் புறப்பட்டு வந்தவர்கள். இப்ப ஆண்டவர் இந்த இடத்துல அதிசயங்களை காண பண்ணுவேன்கிறார். அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படின்னா பொதுவா சொன்ன என்ன அதிசயம் அப்படின்னு எல்லாருக்குமே கேள்வியா, என்ன அதிசயத்தை செய்ய போறார் நமக்கு புதுசா என்று சொல்லி நினைப்போம். ஆனா ஆண்டவர் நமக்கு செய்ய போகிறதை கர்த்தர் இங்க என்ன சொல்றாருன்னா, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில், இல்லையா, புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அந்த நாளை நினைச்சு பாருங்க. அன்னைக்கு நடந்தது போலவே உங்களுடைய அதிசயங்களை காண பண்ணுவேன்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை முதலாவது இதை லிட்டரலா அப்படியே யோசிப்போம். எகிப்து தேசத்திலே புறப்பட்ட அந்த நாள் பாத்தீங்கன்னா, அவர்கள் ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அதற்கு முன்பதாக 9 வாதைகளை அனுப்பி இருக்கிறார். கடைசி 10வது வாதை அந்த நாள்ல நடக்குது. எகிப்தியருக்கு எதிராக 9 வாதைகள் தண்ணீரை ரத்தமாய் மாற்றுகிறது, தவளைகள் வருகிறது, பேன்கள் வருகிறது, சரீரத்தில் எரிபந்தமான கொப்பளங்கள் வருகிறது, வெட்டுக்கிளிகள் வருகிறது. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். பலவிதமான வாதைகள் அவளுக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. கடைசியான ஒரு வாதை என்னன்னா, தலைப்பிள்ளை சங்காரம் நடக்கிறது. அது எப்ப நடந்துச்சுன்னா, அவர்கள் புறப்பட்ட அந்த நாள்ல அது நடந்துச்சு. எகிப்தியர்கள் தேசத்திலே அங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லிட்டாரு, இன்றைக்கு இரவு நீங்கள் புறப்பட போகிறீர்கள். அன்றைக்கு இரவு அவங்க என்ன செய்ய வேண்டும், சாயங்காலத்தில் அவர்கள் 1 வயதுள்ள ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை அடித்து அதன் ரத்தத்தை வீட்டு நிலைக்கால்களிலே பூசி அதிலே தங்கியிருக்க வேண்டும். அங்கே பஸ்கா ஆசரிக்கப்பட வேண்டும். அதிலே பார்க்கும் பொழுது கசப்புள்ள கீரை, புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிட வேண்டும். கையிலே ஒரு தடியை பிடித்துக் கொண்டு அதை தீவிரமாய் புசிக்க வேண்டும். அப்படின்னா இங்கே கிறிஸ்துவின் சரீரம், அதுதான் அங்கே மாம்சம். புளிப்பில்லாத அப்பம், இது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் தூய்மைப்படுத்துகிற தேவனுடைய வார்த்தை அப்பம். கசப்புள்ள கீரை நம்மை கர்த்தர் நடத்துகிறதான பாதைகள். தடி ஆயத்தம், தடி என்பது நம்மை ஆயத்தப்படுத்துகிற தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் நாம் ஆயத்தப்பட்டிருக்கிறோம் என்பதை குறிக்கிற காரியம். புறப்படுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோம் என்பதை குறிக்கிறது. அப்போ ஆண்டவர் இதையெல்லாம் சொல்றார். தம்முடைய ரத்தத்தினால் மீட்கப்படுகிறது அடையாளமாய் வீட்டிலே நிலைக்கால்களிலே ரத்தம் பூசப்படுகிறது. இப்படி கர்த்தர் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பின்னாட்களில் வரப்போகிற காரியத்தை அடையாளமாக வைத்து அன்னைக்கு புறப்பட பண்ணுகிறார். அந்த ராத்திரி வேளையிலே எகிப்தியர்கள் வீடுகளில், எல்லா வீடுகளிலுமே தலைப்பிள்ளைகள் சங்கரிக்கப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் கர்த்தர் இவர்களை புறப்பட பண்ணுகிறார். இவர்கள் புறப்பட்டு செங்கடல் வாசலில் வரும் பொழுது செங்கடலை கர்த்தர் இவர்களுக்காக பிளந்து கொடுக்கிறார். அதன் வழியே வருகிறார்கள். அப்ப அந்த நாட்களிலே சத்துருவுக்கு ஒரு அழிவு. 400 வருஷங்கள் அவர்களை அடிமைகளாய் வைத்து அவர்களை உபத்திரவப்படுத்தினவர்கள் இப்பொழுது தத்தளிக்கிறார்கள். அவங்களுடைய வாழ்க்கையிலே தலைப்பிள்ளைகள் சங்கரிக்கப்பட்டார்கள். ஒரு பக்கத்திலே தலைப்பிள்ளைகள் சங்கரிக்கப்பட்ட நிலைமையில் எகிப்து தேசம் எங்கும் எங்கும் மரண ஓலம், எல்லா வீடுகளிலும் மரணம் நடந்திருக்கிறது. இப்ப இவங்க புறப்பட்டு வருகிறார்கள். செங்கடல் பிளக்கிறது. அது இரவு நேரம். இவர்கள் செங்கடலை கடந்து வெளியே வருகிற நேரத்தில் பார்வோனும் அவருடைய சேனையும் அதே சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிளக்கப்பட்ட அந்த பாதையிலே இவர்களும்
துரத்தி கொண்டு சென்று அவர்களை பிடிக்க நினைக்கிறார்கள். ஆனால் எந்த செங்கடல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிளந்து அவர்களுக்கு வழிவிட்டதோ அதே செங்கடல் இவர்களை மூடி போட்டது. பார்வோனும் அவருடைய சேனையும் அந்த இடத்திலே மடிந்து போகிறார்கள். கர்த்தர் சத்துருவை அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார், தடைகளை தகர்த்தார், தங்களுக்கு விரோதமாய் வந்ததான கிரியைகள் எல்லாவற்றையும் அழித்து போட்டார். தங்களை பின்தொடர்ந்து வந்ததான கிரியைகளை கர்த்தர் அழித்து போட்டார். அது ஒரு ஜெயத்தின் நாள், அது ஒரு மகிமையான வெற்றி. அதனாலதான் அவர்கள் செங்கடலை கடந்த பிறகு கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி ஆடி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதிப்பார்கள். இன்றைக்கும் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் திருப்பி பாருங்கள். இது அவர்களுக்கு அது நடந்தது, லிட்டரலா நடந்துச்சு. நமக்கு இது ஆவிக்குரிய பிரகாரமாய் நடந்தது. நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளிலே என்ன நடந்தது? நம்மை அநேக வருஷங்கள் ஆண்டு கொண்டிருந்த பிசாசின் ஆதிக்கங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்பியிருந்த அவைகள் எல்லாம் முற்றிலுமாய் சங்கரிக்கப்பட்டது. நம்மை ஆளுகை செய்த பிசாசின் கிரியைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு தகர்த்தெறியப்பட்டது. ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கினார், பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலை செய்தார். சகலவிதமான அந்தகார ஆவிகளின் ஆதிக்கத்திலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்தார். நம்முடைய ஆத்மாவை மீட்டெடுத்தார். நம்மை தம்முடைய சொந்த ரத்தத்தினால் பாவங்களற நம்மை கழுவினார், நம்மை பரிசுத்தப்படுத்தினார், நம்முடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதினார். ஆண்டவர் நமக்கு நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய பிள்ளைகளாய் நம்மை ஏற்றுக்கொண்டார். அப்ப எவ்வளவு காரியங்கள் நடந்திருக்கிறது. நம்முடைய கண்களுக்கு மறைவில் இதெல்லாம் நடக்கிறது. நம்முடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்படுகிறது. நம்மை கர்த்தர் தேவ பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். நம்மை பின்தொடர்ந்த, நம்மை ஆளுகை செய்த பிசாசு ஆதிக்கங்களை முறியடித்திருக்கிறார். இதெல்லாம் எவ்வளவு நடந்திருக்கிறது. நம்ம சாதாரணமா நம்ம ஏதோ ரட்சிக்கப்பட்டோம்னு நினைக்கிறோம். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பொழுது சாதாரணமா ஏதோ ஒன்று நடக்கல. நம்மை காலாகாலமாய் ஆளுகை செய்து வந்த பிசாசு ஆதிக்கங்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டது. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதே அற்புதத்தை இப்ப உனக்கு காண பண்ணுவேங்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே பெரும்பாலானவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய தடுமாற்றம், ஒரு தவறு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நாட்களிலே சில பிரச்சனைகளை நீங்க சந்திச்சுட்டு இருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் உங்களை மேற்கொள்ளுகிறது போல சோர்ந்து போய் விடுகிறீர்கள். என்ன என்ன ஆண்டவரே, இவ்வளவு பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, வாழ்க்கையில பிரச்சனை, பணம் பிரச்சனை, வியாதி பிரச்சனை, பலவிதமான பாவத்தோடு இருக்கிற பிரச்சனை, பிசாசின் பிரச்சனை, இப்படி ஏராளமான பிரச்சனைகள் என் வாழ்க்கையில இருக்குதே. இது எல்லாத்தையும் நான் எப்படி சமாளிக்க போறோம், எப்படி நான் இதை ஜெயிக்க போறோம்னு தெரியலையே. இந்த பிரச்சனையிலே நான் மூழ்கி போயிடுவேனா? இந்த பிரச்சனையை என்னால ஜெயிக்க முடியாதா? எவ்வளவு நாள் போராடி கொண்டிருக்கிறது, இதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாதா? எவ்வளவு நாள் இந்த பிசாசோடு போராடிட்டு இருக்கிறது, எத்தனை நாள் இந்த குடும்ப பிரச்சனையோடு போராடிட்டு இருக்கிறது, எத்தனை நாட்கள் என்னை சுற்றிலும் இருக்கிறதான ரட்சிக்கப்படாது இருக்கிற என் குடும்ப அங்கத்தினர்களோடு நான் போராடிட்டு இருக்கிறது. இப்படி பலதரப்பட்டதான கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். எத்தனை நாள் இந்த விதமான சரீர வியாதியோடு நான் போராடிட்டு இருக்கிறது, எத்தனை நாள் எனக்கு இருக்கிற இந்த நெருக்கடியில நிம்மதியெல்லாம் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, இது பார்த்தா என்னை விட்டு விலகுகிறது மாதிரியே தெரியலையே, இதை நான் ஜெயிக்க முடியாது போல தெரியுது, என்னதான் ட்ரை பண்ணாலும் என்னால் அதை ஜெயிக்க முடியலையே, என்னதான் முயற்சி பண்ணாலும் அதை மேற்கொள்ள என்னால் முடியலையே, நான் திரும்ப 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 தோத்துட்டே இருக்கிறேனே, எனக்கு வெற்றிக்கு வாய்ப்பே கிடையாதா, அவ்வளவுதானா என்னுடைய காரியம் என்று சொல்லி சில நேரத்தில் எதிர்மறையான சிந்தனைகளை பிசாசு உங்கள் உள்ளத்துல விதைத்து, நான் இப்ப சொன்னது போலவே சிந்திக்க ஆரம்பித்து விடுகிறீர்கள். சிந்திக்க ஆரம்பிச்சிருங்க, அவ்வளவுதான் போல இருக்கு, நம்மளாலாம் ஜெயிக்க முடியாது, அவ்வளவுதான், நம்மளுடைய காரியம் எல்லாம் முடிஞ்சது, இனிமே இதுக்கு எவ்வளவு நாள் தான் ட்ரை பண்றது, எத்தனை நாள் தான் போராடுறது என்று சொல்லி நீங்கள் போராடுகிறதை விட்டுவிட நினைத்து விடுகிறீர்கள். போராடி ஜெயிக்கிறதுக்கு பதிலாக போராட்டத்தை விட்டு கொடுத்து தோல்வியை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனநிலைமைக்குள் பல நேரத்துல வந்து விடுகிறீர்கள். சரி, நம்முடைய வாழ்க்கை இப்படிதான் போல இருக்குது, காலத்துக்கு நம்ம இப்படிதான் இருந்தாங்கன்னு போல இருக்கு, இதுல இருந்து நமக்கு விடுதலையே கிடையாதோ, இதுல இருந்து நமக்கு மீட்பே கிடையாது போல இருக்குது, அவ்வளவுதான், இந்த சூழ்நிலையிலிருந்து எனக்கு யாருமே விடுதலையாக்க முடியாது போல இருக்கிறது என்று சொல்லி நம்பிக்கை இழந்து விட்டால் உங்களுக்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாரு. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அந்த நாளிலே நடந்தது போலவே மறுபடியும் ஒரு விசை உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்கிறார். நம்ம வாழ்க்கையில நம்ம என்னைக்குமே யாரையோ பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில யாரையோ பார்க்கணும், எதையோ சாட்சி கேட்கணும், அவங்க அப்படி சொன்னாங்க, அவங்களுக்கு அப்படி நடந்துச்சு, இவங்க இப்படி சொன்னாங்க, இது நடந்துச்சு, அதை பாத்தீங்கன்னா எனக்கு ஏன் நடக்கல உங்களுக்கு வரும்.
இல்லையா? அவங்களுக்கு அது நடந்துச்சு. யாராவது ஒருத்தர் சாட்சி சொல்லும் பொழுது அவங்களுக்கு அது நடந்துச்சு, ஆனா எனக்கு எங்க நடக்குது என்று சொல்லி கொடுத்து ஒரு ஏமாற்றமும் ஒரு சோர்வும் தான் வரும். நான் ஒண்ணு சொல்றேன், யாரையும் பார்க்காதீங்க, மத்தவங்களையும் பார்க்கறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, மத்தவங்களை பார்க்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் நான் ஏற்கனவே உனக்கு நான் என்ன செஞ்சேன் அதை மட்டுமே திருப்பி பாருங்கிறார். வேற யாரையும் பார்க்காத. மத்தவங்கள பார்த்தீங்கன்னா உனக்கு சோர்வு வருங்கிறார். மத்தவங்கள பார்க்காதீங்க, மத்தவங்களுடைய காரியத்தை பார்க்காதீங்க, பக்கத்துல இருக்கிறவங்க என்ன நடந்துச்சு பார்க்காதீங்க. உங்களுக்கு என்ன நடந்தது, உங்களுக்கு ஏற்கனவே என்ன நடந்தது. நீங்கள் பாவத்தை ஜெயித்தவர்கள். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சில காரியத்தை விட முடியல, ஏதோ ஒரு காரியத்தை, ஏதோ ஒரு பாவத்தை விட முடியல. இதெல்லாம் நம்ம ஜெயிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? முடியும். நீங்கள் ஏற்கனவே பாவத்தை ஜெயித்தவர்கள், நீங்கள் பிசாசை ஜெயித்தவர்கள், நீங்கள் எல்லா சூழ்நிலைகளை ஜெயித்தவர்கள், எல்லா அந்தகார ஆவிகளை ஜெயித்தவர்கள். நீங்கள் அதெல்லாம் ஜெயித்து விடுதலையாகி ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. பிசாசனுடைய ஆளுகையில காலகாலமாய் இருந்த நீங்கள் அந்த இடத்துல இருந்து கர்த்தர்களை மீட்டெடுத்திருக்கிறார். ஏற்கனவே உங்க வாழ்க்கையில அது நடந்திருக்கிறது. அதை நீங்க நினைச்சு பார்க்கணும். உங்க வாழ்க்கையில் நடந்ததை நினைச்சு பாருங்க. அதுதான் உங்களை வெற்றியை சிறக்க பண்ணுமே தவிர, மத்தவங்க வாழ்க்கையில் அது நடக்குது இது நடக்குது நினைச்சுன்னா உங்களை சோர்வுதான் அடையப்படும். தாவீதுடைய வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. எனக்கு சரியான உதாரணம் அவன் தான். தாவீதுடைய வாழ்க்கையை நீங்க கவனித்து பாருங்க. ஒரு விசை ஒரு சிங்கம் வந்தது, ஒரு விசை ஒரு கரடி வந்தது. என்னுடைய ஆடுகளில் ஆட்டுக்குட்டிகள் ஒன்றை பிடித்து கொண்டு போனது. நான் அதை துரத்தி கொண்டு போய் அதன் வாயிலிருந்து அதை நான் பிடிக்கினேன். அது என் மேல் பாய்ந்த பொழுது அந்த தாடியை பிடித்து அடித்து அதை கொன்று போட்டேன் என்கிறார். அப்போ அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் என் கையில ஒப்பு கொடுத்த அதே ஆண்டவர் இந்த பெலிஸ்தியனும் என் கையில ஒப்பு கொடுப்பார். பாருங்க, அவன் வாழ்க்கையில் ஏற்கனவே ஒண்ணு நடந்ததுதான் அவனுக்கு மறுபடியும் சாட்சியானது. நீங்க மத்தவங்க வாழ்க்கை நடக்கிறதே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சோர்வு வரும். அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, நான் மட்டும் தான் இப்படி இருக்கிறேன். அவங்க எல்லாம் சுகமா இருக்கிறாங்களே, நான் தானே வியாதியா இருக்கிறேன். அவங்க எல்லாம் சமாதானமா இருக்கிறாங்களே, நான் தானே பிரச்சனையா இருக்கிறேன். அவங்க குடும்பம் எல்லாம் நிம்மதியா இருக்குது, என் குடும்பத்துல தானே பிரச்சனை. அவங்க குடும்பத்துல எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க, என் குடும்பத்துல இன்னும் ரட்சிக்கப்படல. நீங்க மத்தவங்கள கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மனசோர்வு வரும். மத்தவங்கள பார்க்காதீங்க. உங்க வாழ்க்கையிலே ஏற்கனவே கர்த்தர் எதை செய்தார் என்பதை திருப்பி பாருங்க. உங்களுக்கு விசுவாசம் கட்டி எழுப்பப்படும். உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அந்த நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்கிறார். உன் வாழ்க்கையில ஏற்கனவே எதை செஞ்சனோ அதுவே ரிப்பீட் ஆகுன்றார். மறுபடியும் அதை நான் செய்ய போறேன். அப்ப ஏற்கனவே நீங்கள் ஜெயித்திருக்கிறீர்கள். ஏற்கனவே நீங்க பிசாசை மேற்கொண்டிருக்கிறீர்கள். ஏற்கனவே நீங்கள் சகலத்தை ஜெயித்திருக்கிறீர்கள். சாபத்தை ஜெயித்திருக்கிறீர்கள். வியாதியை ஜெயித்திருக்கிறீர்கள். எல்லாவற்றின் மேலும் ஜெயம் எடுத்தவர்கள் நீங்கள். அங்கிருந்து வெளியே வந்தீங்கல்ல, பிசாசின் ஆதிக்கத்திலிருந்து வெளியே வந்தீங்கல்ல, அதனுடைய கிரிகளை எல்லாம் அழித்து போடும்படி கர்த்தர் கிருபை செய்தார் இல்லையா? அப்ப எவ்வளவு பெரிய ஒரு காரியம் ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில கர்த்தரால் செய்யப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய காரியத்தை ஏற்கனவே கர்த்தர் உங்களுக்காக செய்திருக்கிறார். அதே கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அதே காரியத்தை மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். தைரியமா இருங்க. பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் ஏற்கனவே ஜெயித்தவர்கள், மீண்டும் ஜெயிப்பீர்கள். ஏற்கனவே பிசாசின் மேல் ஆதிக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார், அதன் மேல் ஆளுகை கொடுத்திருக்கிறார். நீங்கள் மீண்டும் தொடர்ந்து நீங்கள் வெற்றி பெற்றுக் கொண்டே இருப்பீர்கள். எல்லாவற்றையும் ஏற்கனவே உங்களை ஜெயிக்க வைத்த ஆண்டவர் மீண்டும் உங்களை ஜெயிக்க வைப்பார். நம்பிக்கை இழக்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, அவ்வளவுதான் நினைக்காதீங்க. மத்தவங்களை பார்த்து எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னு சொல்லி கேள்வி கேட்காதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஆண்டவரே, என்னை ஏற்கனவே ஜெயிக்க வைத்தவர் என்னை அதே போல ஜெயிக்க வைக்க போறீங்கன்னு சொல்லுங்க. ஏற்கனவே என்னை எல்லாவற்றையும் மேற்கொள்ள வைத்தவர் என்னை அப்படியே வைப்பீங்க. ஏற்கனவே எனக்கு நல்ல அந்த உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து என்னை நடத்தினவர் இன்னைக்கு என்னுடைய மனசாட்சி மழுங்கி இருக்கலாம், மறுபடியும் எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை திரும்பவும் கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க. ஏற்கனவே என்னுடைய வாழ்க்கையில இருந்த சூழ்நிலைகளிலே என்னை கர்த்தர் தூக்கி எடுத்தது போல இப்பொழுதும் மீண்டும் என்னை தூக்கி எடுக்க போறீங்க. கர்த்தருடைய சமூகத்திலே விசுவாசிங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஏற்கனவே செய்ததை மறுபடியும் செய்ய போறார். புதுசா கிடையாது, மறுபடியும் செய்ய போறார். ஏற்கனவே நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது உங்கள் வாழ்க்கையில் நடந்த மகா பெரிய காரியங்கள், செங்கடலை பிளந்தது போல காரியங்கள், ஆண்டவர் பார்வோடையும் அவர் சேனையும் அதனை கவிழ்த்து போட்ட காரியங்கள் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் இன்னொரு விசை நடக்கும். மீண்டும் நடக்கும். மீண்டும் பிசாசு உங்கள் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டவன் தோற்று போனவன் திரும்பவும் தோற்று போக போகிறான். ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஜெயத்திலே நடத்த போகிறார். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், விசுவாசிங்கள், பெரிய காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ஜெபிக்கலாம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, தேவரீர் உடைய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே மீண்டும் உடைய அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கீங்களே. அதிசயங்களை காண பண்ணுகிறவரே சோத்திரம். நன்றி அப்பா, சோத்திரம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மீண்டும் அதிசயத்தை காண்பார்களாக. மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு அதிசயத்தை காண்பார்களாக. நம்பிக்கையற்ற இடத்திலே கர்த்தர் அதிசயமான காரியங்களை நிகழ்த்தி புது நம்பிக்கையோடு புது பலத்தோடு பிள்ளைகளை எழும்பி பிரகாசிக்க பண்ணுகிறதற்காக உமக்கு சோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமைப்படுங்க. துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல மகாரங்களை பரவாதே.